Lion Desert King dates வாங்குங்க. Lion Desert King dates. சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. நறுமணம் அதிகம், நற்பலன்களும் அதிகம். நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். எந்த வழியில போனால் நான் நினைக்கிறது செம்மையா மகிழ்ச்சியான அந்த வாழ்க்கை கிடைக்கும். அதுக்கே அபிராமி சமயம் எந்த உருவத்தை பரிந்துரை செய்கிறது, அது மாதிரி எந்தெந்த உறுப்பு என்னென்ன மாதிரி அளவு எப்படி எப்படி இருக்கணும், அந்தபடி இருக்கிறதுக்கு பேர் அழகு. ஆனால் அந்த அழகுக்கும் இந்த அழகுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது உடல் அழகு, இது உள்ள அழகு, அறிவழகு, ஆன்ம அழகு. சில பேர் சக்ஸஸ் ஆகிட்டே போவாங்க, அது முயற்சியே இல்லாமல் சக்ஸஸ் ஆகும். சில பேர் முயற்சி பண்ணியும் சக்ஸஸ் ஆகும். அப்போ தான் இங்கே நம்ம வழியை தேடும், இந்த வழியா அந்த வழியா. சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா அர்த்த ஜாம அழகர், அர்த்த ஜாமங்கிறது வட சொல், அழகருங்கிறது தமிழ் சொல். அழகரம் தமிழுடைய சிறப்பு. சுவாமி இருக்கு, அதுக்கு பூஜை பண்ணுவாங்க சிதம்பரத்தில். அர்த்த ஜாம அந்த அழகர் பூஜை எதுக்கு பண்ணுறாங்க? சரி, இந்த பாவத்தை அழிச்சுட்டா நம்மகிட்ட ஏற்கனவே இந்த பாவம் அழிஞ்சு போச்சு. அவளை தொழுவதனால், அந்த அம்பாளை தியானம் பண்ணுறதுனால இந்த பாவம். ஐயா வணக்கம். ஓம் ஸ்ரீகாந்த த்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திர நந்தியாதய பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாத் லேசாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மகே. நமஸ்ஸரசே நமஸ்ஸரஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமஹ. ஐபிசி நேயர்களுக்கு நமஸ்காரம். நிறைய வழிகளை தேடி பயணப்படுறோம். அந்த வழிகள் அப்படிங்கிறது நம்ம வேலையாக இருக்கலாம், இல்லது படிப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி பல வழிகள், சரியான வழிகளை தேடி பயணப்படுறோமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எல்லாரோட மனதிலையும் இருக்கும். சில பேர் சில விஷயங்களை செய்வாங்க, தொழிலையே சொந்தமாக தொழில் செய்வாங்க, பிரச்சனையாக இருக்கும், தடையாக இருக்கும். ஆஃபீஸுக்கு வேலைக்கு போவாங்க, அதுவும் தடையாக இருக்கும். நினைச்ச விஷயங்கள் சில நேரத்தில் நிறைவேறாமல் இருக்கும், எதிர்பார்த்தது நிறைவேறாமல் இருக்கும். இப்படி அந்த ஒரு வழியில் நம்ம போகணும் அப்படிங்கிறத கொடுக்கறது இந்த அபிராமி சமயம். ஒரு தெளிவான பாதையை நான் 2-3 விஷயத்துல முயற்சி பண்றேன், அது நான் நினைச்ச பலனை எனக்கு கொடுக்கறது இல்லை, வெவ்வேறு விதமான பலனை தருது. அப்படிதானே? ஆமா. இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு வரல. அதை நான் எந்த வழியில போனால் நான் நினைக்கிறது செம்மையா மகிழ்ச்சியான அந்த வாழ்க்கை கிடைக்கும். அதுக்கே அபிராமி சமயம் எந்த உருவத்தை பரிந்துரை செய்கிறது. அது அபிராமி சமயம் சுந்தரின்னு ஒரு உருவத்தை பரிந்துரை பண்றது. இந்த சுந்தரி அப்படிங்கிற சுவாமி 4 கரங்களோட இருக்கும். அதுல மான், மழு அப்படின்னு 2 ஆயுதம் தாங்கி, இன்னும் 2 கையில முத்திரை வச்சிடும். அபய முத்திரை அப்படின்னு பேர். கையை எப்படி காமிக்கிறது, அபயம்னா தலைகீழ காமிச்சா வரதம்னு. அந்த மாதிரி அபயமுத்திரையை காமிச்சு இடுப்புல ஒரு கை வச்சு தாய் தன்மையை கூறுவதற்காக அந்த சிலையில பார்த்தீங்கன்னா சேலை இருக்கும், மார்பு தரம்பு இருக்கும். தாய் பண்பை சூட்டுறதுக்கு சில்பசாஸ்திரம் சொல்ற முறை. அப்போ இந்த வடிவமா இருக்கும். தலையில அதுக்கு ஜடை இருக்கும் அந்த அம்பாளுக்கு. சுந்தரி அப்படிங்கிறது ஒரு பேர் மாத்திரம் இல்லை, ஒரு மந்திரத்தின் சூட்டு சொல். இப்போ பாவத்தை எல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா அதுதான் மழுன்னு சொல்கிறோம். எல்லா பாவத்தையும் பார்த்த மாத்திரத்தில் அது பஞ்சு நெருப்பு பற்ற வச்சா உடனே எப்படி அடியும், பஞ்சு மூட்டையால் நெருப்பு வச்சா உடனே என்ன ஆகிடும், அது அழிஞ்சிடும். அந்த மாதிரி இந்த பரசு பார்த்தாலே இந்த பாவம்லாம் என்ன போயிடும், அழிஞ்சு போயிடும். அந்த ஆயுதத்தை அம்பாள் தாங்கி, அதே மாதிரி இன்னொரு கையில் மான் தாங்கியிருக்கான். இந்த மான் உலகில் பிறந்த மான் குட்டி மாதிரி இல்லாமல் ஒரு வேள்வி செய்து அந்த வேள்வியிலிருந்து உருவாகின மான். இந்த மான் புண்ணியத்தை கொடுக்கும். இந்த பரசு பாவத்தை அழிக்கும். இப்ப இந்த பாவத்தை அழித்து புண்ணியத்தை கொடுக்கின்ற அந்த பண்புடைய அம்பாளை தான் நம்ம சுந்தரின்னு சொல்றோம். சரி, இந்த பாவத்தை அழிச்சுட்டா நம்மகிட்ட ஏற்கனவே இந்த பாவம் அழிஞ்சு போச்சு. அவளை தொழுவதனால், அந்த அம்பாளை தியானம் பண்றதுனால அந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமா அழியும், புண்ணியம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேரும். அந்த பாவம் அழிஞ்சாதான் நமக்கு அந்த தெளிவு ஏற்படும், எந்த வழியில செல்லணும் அப்படிங்கிற தெளிவு வரும்.
புண்ணியம் வந்தாதான் அந்த வழியில நாம எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். நம்ம என்ன நோக்கத்துல அதை செய்யறோமோ அந்த நோக்கம் என்னவாகணும், பூர்த்தி ஆகணும். இப்போ எக்ஸாம் எழுதுறோம், அதுல வந்து 100 மார்க் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா எல்லாரும் எழுதுறோம். ஆனா வரது 4 மார்க் இருந்துன்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கும்? ஒரு வியாபாரம் பண்றோம், பூர்ணமா லாபம் வைக்கணும்னு தான் எல்லாருமே வியாபாரத்தை ஆரம்பிப்பா. யாருமே நஷ்டப்படணும்னு யாரும் வியாபாரம் ஆரம்பிக்கிறது இல்லை. ஆனா அந்த பலன் லாபம் என்ன வராது, வராமல் நின்றுடும். அது காரணம் அந்த பாவம். அதே சமயத்தில் எதிர்பார்க்காமலே சில விஷயம் நல்லா பிடிச்சிடும். அது பூர்வத்தில் பண்ண புண்ணியம். அந்த புண்ணியத்தை இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணி இருந்தால் அது இந்த தடங்களாக இருக்குது. அந்த தடங்களை போக்கி புதுசாக நம்ம புண்ணியம் பண்ணணும். பண்ணினாதான் அந்த நன்மைகளை அதிகமாக நம்ம அனுபவிக்க முடியும். இப்போ நம்ம புண்ணியம் பண்ணணும் இல்லையா? இப்போ பாவம் இருக்கிற பாவத்தை அழிக்குது சரி, ஆனா நம்மளே புண்ணியம் பண்ணாம எப்படி வந்து நமக்கு புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு கேக்குறீங்க. இந்த சுந்தரிங்கிற அம்பாளுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, 1 1000 ஆக்கக்கூடிய பண்பவளுக்கு அம்பாள் வந்து என்னது 1 1000 ஆக்கிடும், வளர்த்து விட்டுரும். அவளுக்கு நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு புண்ணியம் பண்ணுறதுக்கு உண்டான ஏதோ ஒரு செயலை, ஒரு மலரை சாத்துறீங்க, 1000 மலர் சாத்துறதுக்கு உண்டான பலனை அவர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பெருக்கி கொடுக்கக்கூடிய புண்ணியத்தை பெருக்கக்கூடியவர், பாவத்தை குறுக்கக்கூடியவர். பாவத்தை என்ன பண்ணுவா, குறுக்கின்றே போயிடுவா, புண்ணியத்தை பெருக்கின்றே போவா. அது இயல்பா அவளுக்கு இருக்கு. அந்த சக்திக்கு, இந்த சுந்தரிங்கிற சக்திக்கு அந்த உருவத்துக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த உருவத்தில் சாமியை வழிபாடு பண்ணினால் கண்டிப்பான முறையில் எல்லா பாவங்களும், நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணினாலும் அது சுருங்கி போகும். நீங்கள் ஒரு சின்ன செயலை செஞ்சால் அது புண்ணியமாக வந்துடும். அதனால தான் இந்த தியானம் பண்ணணும். அதுக்கு தயிர் சொல்கிறாவா, தயிரில் இதே மாதிரி அம்பாளை நினச்சி தியானம் பண்ணினால் அது பல்வேறு மடங்கான பலனாக உங்களுக்கு அதை ஆக்கி கொடுப்பாங்க. இப்போ ஒரு சின்ன தயிரை வச்சுட்டு, தக்காளி தானேன்னு நினைக்கிறோம், சாதாரணமாக தக்காளி, அதை வச்சு ஒருத்தர் பெரிய பணக்காரர் ஆகிருப்பார், பெரிய கோடீஸ்வரனாக இருப்பார். அவர் தக்காளி மார்க்கெட்டில் அவருக்கு ஒரு பெரிய பேர் இருக்கும். அப்படி தானே ஆகலாமே, அப்படி தானே? அதே தக்காளி வாங்கி போட்டு விற்காம நஷ்டமாகி கஷ்டப்பட்டவாளும் இருப்பாள். அப்போ எந்த பொருள் வழியாகவும் அது வரும். அந்த மாதிரி இந்த இடத்துல தயிரை சொல்கிறா. இந்த தயிரில் இந்த சுந்தரிங்கிற அம்பாளை தியானம் பண்ணி அதை நம்ம பிராசனம் சாப்பிட்றதோ கலந்துக்கிறதோ ஏதோ ஒரு இல்லை பயன்படுத்திக்கிட்டே வந்தால் இந்த சரீரத்தோடு ஒட்டின பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன போயிடும், குறைஞ்சு போயிடும். அது அம்பாளை தியானம் பண்ணுறதுனால, இந்த அம்பாளை தியானம் பண்ணுறதுனால அந்த புண்ணிய வர்த்தனம் பாவ சுருக்கம் நமக்குள்ளே என்ன ஏற்பட்டு நமக்கு ஒரு தெளிவான பாதையை அது கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அனுபவம் இதுதான் கொடுத்தது அப்படின்னு அனுபவத்தில் தெரியும். பூஜைங்கிறதே அனுபவத்தில் வரணும், அறிவினால வந்து பிரயோஜனம் இல்லை. பூஜைங்கிறது நம்பிக்கைங்கிறது உங்கள் இதயத்தில் இருக்கு, அன்புங்கிறது உங்கள் இதயத்தில் இருக்கு. நீங்கள் அபிராமின்னு ஒத்தி இருக்கு, அதனால தான் தாய்மை அந்த மாறு கச்சணிஞ்சிருக்காது அந்த சாமி. தாய்மை பண்போடு அதை தியானம் பண்ணுறோம். அம்மா அவள் தான் என்னுடைய பாவத்தை பொறுக்கி கொடுக்கணும், என்னுடைய புண்ணியத்தை மிகுதியாக்கி கொடுக்கணும். அம்மாவாக நினச்சி நம்ம இந்த தயிரை தியானம் பண்ணி நம்ம அதை உட்கொண்டு நம்ம சாமி பல பேர் நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் பாவம் சமஸ்தமும் போகும். அரண் 5 ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. 5 ஆடுதல் பஞ்சகவ்யங்கிறது சிவம். இந்த தயிர் பால் நெய் இதெல்லாம் சிவம். பசுமாட்டு சாணி இதெல்லாம் சிவம்னு நம்பப்படுறது. அப்போ சிவம்னா வெறும் சாணி அப்படி அதை போய் சிவங்கிறீங்களே, அப்படி இல்லை. அந்த மந்திரம் அதை சிவமாக்கும். உங்களுடைய தியானம் அதுக்குள்ள இறைத்தன்மையை உருவாக்கும். இந்த தியானம் முக்கியம். வெறும் தயிருக்கு அந்த பண்பு இல்லை, குடிச்சா சளி வரும் இல்லை சூடாகும், அது சொல்லலை இங்கே. அப்போ இந்த தியானத்துக்கு தான் மதிப்பு. என்ன மாதிரி தியானத்தை? அந்த தியானம் தான் இந்த சுந்தரிங்கிற அம்பாளுடைய தியானம். அவளுக்கு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரத்தை சொல்லி இந்த வடிவத்தை அந்த தயிருக்குள்ள தியானம் பண்ணினால் கண்டிப்பா எல்லாருக்கும் அவரவர்களுக்கு எதை செய்தால் விளங்குவார்களோ அந்த வழி, அதற்கான சூழலை அவள் உருவாக்குவாள், சூழலை உருவாக்குவாள். அவ்வளோ சிறப்பு இருக்கு இந்த சுந்தரிங்கிற சுவாமிக்கு.
நிச்சயமா. இந்த சுந்தரினா வெறும் பேரை மாத்திரம் நீங்க நினைச்சுக்க கூடாது. சுந்தரிங்கிறது ஒரு 15 எழுத்துக்களை கொண்ட மந்திரம். லலிதா திரிபுர சுந்தரி, மகா திரிபுர சுந்தரி, பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னு 3 சுந்தரிங்கிற சாமி இருக்கு. இப்ப லலிதா திரிபுர சுந்தரி அப்படின்னா அது ஒரு பலன், பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னா அது ஒரு பலன், மகா திரிபுர சுந்தரி அப்படின்னா அது ஒரு பலன். இந்த மகா திரிபுர சுந்தரிங்கிறவ மோட்சத்தையும் கொடுப்பா, போகத்தையும் கொடுப்பா, ஞானத்தையும் கொடுப்பா. பாலா திரிபுர சுந்தரிங்கிறவ போகத்தோடையும் கொடுப்பா. இந்த பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்றாளோ இல்லையோ, இந்த பாலா திரிபுர சுந்தரி கும்பிட்டா அனைத்து விதமான பண்புடைய எல்லா சௌக்கியத்தையும் நமக்கு கொடுப்பா. இந்த சுந்தரிங்கிற பேருக்குள்ள ஒரு என்ன இருக்கு, மிகப்பெரிய சக்தி இருக்கு. அந்த சுந்தரிங்கிறது பேர் இல்லை, அது ஒரு மந்திரத்தை குறிக்குது. அந்த மந்திரத்தை அபிராமியே சொல்லியிருக்காரு. அபிராமி அந்த ஆதியிலேயே என்ன சொல்லியிருக்காரு, உரைகின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளைன்னு ஒரு இடத்துல சொல்லுவார். அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்லுங்கோன்னு அர்த்தம். அதுக்கு ததியுருமத்தி சுழலும் என்னாவி தளர்விலதோன்னு ஒரு பாடல். அதை உருக்கமா நீங்க பாடுனாலே குழந்தை மாதிரி அதுவே உபதேசம் பண்ணும். சுந்தரி தாயே உபதேசம் பண்ணுவா. அவர் குழந்தை மாதிரி இருந்தா பாலா திரிபுர சுந்தரி, கொஞ்சம் யவனமா வந்தா லலிதா திரிபுர, லலிதா வயசான அம்மா குடும்பத்துல இருக்க மாதிரி வந்தா மகா திரிபுர. 3 நிலையில் இருந்து நன்மையை செய்து பாவத்தை சுருக்கி புண்ணியத்தை பெருக்கி தருகிற எல்லா படைப்பும் இந்த ஒரு விக்கிரகத்துக்குள்ள இருக்கு. இந்த தியானம் தான் ரொம்ப முக்கியம். அந்த உருவத்தை மனசுக்குள்ள என்ன பதிக்கணும், அந்த பதிச்சு அது இது உள்ள வரணும். இந்த பாடலை சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சுந்தரிக்கு உண்டான மந்திரத்தை சொல்றோம். சுந்தரம் அப்படின்னு சொன்னா அழகு அப்படின்னு தானே பொருள்படுது தமிழ்ல. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குதுங்களா ஐயா? கண்டிப்பா. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்க்கிற புலன்களால் பார்க்கப்படுகிற அழகு அல்ல. நம்ம அழகுன்னா ஒன்னா சேப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அளவு லவணம் இது லாவண்யம்னு பேர். லவணம்னா என்னன்னா உப்பு. உப்பு அதிகமாக போனாலும் சாப்பிட முடியாது, இல்லாமல் இருந்தாலும் சாப்பிட முடியாது. அது மாதிரி எந்தெந்த உறுப்பு என்னென்ன மாதிரி அளவு எப்படி இருக்கணும் அந்தபடி இருக்கிறதுக்கு பேர் அழகு. ஆனால் அந்த அழகுக்கும் இந்த அழகுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது உடல் அழகு, இது உள்ள அழகு, அறிவழகு, ஆன்ம அழகு. அந்த ஆன்ம அழகை தான் சுந்தரி. இப்போ ஒரு மனிதன் அவன் அனுபவிக்கக்கூடிய துன்பத்துக்கு காரணம் ஏற்கனவே பண்ணின பாவம். அந்த ஆன்மாவில் இருக்க அந்த அழுக்கு சரீரத்தில் இல்லை. ஆன்மா பாவம் பண்ணியிருந்தது, பூர்வ ஜென்மத்தில் பண்ணியிருந்ததுன்னா அந்த அழுக்கு எதிலே வந்துடும், அந்த சரீரத்திலே வந்துடும். அது சுத்தமாக இருந்ததுன்னா சரீரத்திலே வந்துடும். அது எடுத்துக்கக்கூடிய பிறவியை பொறுத்து சில பேர் சக்சஸ் ஆகிட்டே போவா. அது முயற்சியே இல்லாமல் சக்சஸ் ஆகும். சில பேர் முயற்சி பண்ணியும் சக்சஸ் ஆகும். அப்போதான் இங்கே நம்ம வழியை தேடுறோம், இந்த வழியா அந்த வழியான்னு பார்க்கணும். அப்போ இந்த சுந்தரிங்கிற தேவதை ஆன்ம அழகுடையவள், சுத்தாத்மான்னு பேர். சுத்தாத்மானா பாவம் இல்லாத, புண்ணியம் செய்த அந்த ஆன்மாவினுடைய குறியீடு தான் சுந்தரி. நீங்க சொல்றீங்க அழகு அப்படின்னு சொன்னா எல்லாரும் உலகியல்ல இந்த அழகை தான் நினைச்சிருந்தீங்க. ஆன்ம அழகுன்னா என்ன, அது கண்ணாடியில பார்த்தா தெரியுமா? ஆமா, கண்டிப்பா வேற மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு பார்த்தா, அழகுன்னா ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. அழகர் கோயில் சொல்றேன். அங்க சாமியை அழைச்சின்னு போகிறதுக்கு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 16 பேர் சாமியார்கள் மந்திரம் சொல்கிற சாமியார்கள் அந்த சாமியை கட்டி இழுத்துன்னு போகிறதுக்கு முயற்சி பண்ணி அவங்கள உயிரோட சமாதி பண்ணியிருக்கிறதா ஒரு செவி வழி செய்தி. அதுதான் அழகு, படியில் உயிரோட. அப்போ அழகுங்கிறது என்னென்னா உயிர். அழகுங்கிறது உயிர்னு அழியக்கூடிய இந்த உடலை குறிக்கு. சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா அர்த்த ஜாம அழகர் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அர்த்த ஜாமங்கிறது வட சொல், அழகருங்கிறது தமிழ் சொல். அழகரம் தமிழுடைய சிறப்பு எழுத்து. சுவாமி இருக்கு, அதுக்கு பூஜை பண்ணுவாங்க சிதம்பரத்தில். அர்த்த ஜாம அந்த அழகர் பூஜை எதுக்கு பண்ணுறாங்க? பைரவர் பூஜைக்கு அப்புறம் அதை பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் ஏதோ சைவ வைணவ பிரச்சனையா என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஒரு கோயிலில் ஒரு சாமியை வைக்கிறத பற்றின பிரச்சனை. அந்த பிரச்சனைக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோபுரத்து மேலே ஏறி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த உருவத்தை இங்கே வைக்கக்கூடாது, இல்லை இந்த விஷயத்தை இங்கே செய்யக்கூடாது, ஏதோ ஒன்று அந்த கோயில் சம்பந்தமான நடைமுறைகளுக்காக தன்னுடைய உயிரை பரித்தியாகம் பண்ணி, அது பிற்காலத்தில் அந்த உயிரை பரித்தியாகம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு சிலை வச்சுருக்காங்க. அதுதான் இந்த அர்த்தஜாம அழகர், கோயிலினுடைய பூசை முறைகளை வளர்ப்பதற்கு. அப்போ அழகுங்கிற சொல் என்ன, தியாகத்தை குறிக்கிறது, அறத்திற்காக செய்யப்பட்ட தியாகத்தை குறிக்கிறது. அதுக்கும் அழகுன்னு தான் பேர். அதுதான் ஆன்ம அழகு. அந்த மாதிரி அந்த பொருளை நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த சுந்தரி அப்படிங்கிறது ஆன்ம அழகு மிக்கவள்.
அதனால தான் அவள் பாவத்தையும் புண்ணியத்தையும் தன்வசப்படுது. பாவங்களை அழிக்க வல்ல, புண்ணியங்களை பெருக்க வல்ல ஆயுதத்தை தன் கையிலே கொண்டவளாக இந்த சுந்தரி இருக்கா. நிச்சயமாங்க. அதாவது சுந்தரி அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு வழிகாட்டுற ஒரு மிகப்பெரிய தாயாரா இருக்கிறாங்க. எல்லா விஷயங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா கூட இந்த சுந்தரியை இறுக்கமாக நம்ம பிடிச்சு நம்ம தியானம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. எனக்கு நிறைவா ஒரு கேள்வி இருக்கு. இந்த தியானத்தை நம்ம எவ்வளவு நாள் பண்ணணுங்க ஐயா? தியானம் பண்றதுங்கிறது நம்பிக்கை அப்படிங்கிற இருக்கிறவளுக்கு. ஒருத்தன் கேட்டான், உங்களுக்கு ஞானம் எப்போ வரும் அப்படின்னா, அவன் குதிரையில் ஏறிட்டு இருந்தான். அப்போ குதிரையில் ஒரு காலை அந்த கால் வைக்கிற இடத்துல வச்சுக்கிட்டு அடுத்த காலை அண்டகம் தூக்கி போடுறதுக்கு முயற்சி பண்ணுறான். உங்களுக்கு எத்தனை நாளுக்குள்ளே இந்த சாமி அனுகிரகம் பண்ணுவார்னா, அந்த காலை அங்கே தூக்கி போகிறதுக்குள்ளே அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னா. அது காரணம் என்ன அப்படின்னா, நம்பிக்கை இருந்தால், அது இந்த நம்பிக்கையினுடைய ஆழம் இருந்தால் அடுத்த வினாடியிலேயே உங்களுக்கு அந்த பலன் உள்ள வரும். அந்த நம்பிக்கையில் சலனம் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்போ என் பூஜை என்ன பண்ணுதுன்னா, அந்த நம்பிக்கையை தான் உருவாக்குது பூஜை. அந்த நம்பிக்கையை தான் இப்போ நீங்கள் தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே இருக்கீள், தயிர் வச்சு நீங்கள் மனசுக்குள்ளே தியானம் வச்சு சொல்லிகிட்டே இருக்கீள். அது என்ன பண்ணோன்னா உங்கள் மனசுக்குள்ளே நம்பிக்கை உருவாக்கும். அந்த நம்பிக்கை வந்ததுன்னா தான் உங்களுக்கு அனுபவ சாத்தியமான சூழல் வரும். அதனால் ஒரே நொடி எந்த அளவில் நீங்கள் பூரணமாக அம்பாளை நம்பி நிற்கிறீங்களோ அடுத்த வினாடி உங்களுக்கு அந்த பலன். உங்களுடைய நம்பிக்கையினுடைய ஆற்றல் அதனுடைய விரைவை உங்களுக்கு சொல்லித்தரும். நிச்சயமா இந்த நேர்காணலை பார்க்குறவங்களுக்கு நம்பிக்கையும் விரைவுமா அவங்க என்னென்னலாம் அவங்களுக்கான வழியும் அந்த வழி கிடைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட பிரார்த்தனை. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றிங்க. அயந்தர் மகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸை வாங்குங்க. லயன் டெசர்ட் கிங் டேட்ஸ். சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு. நறுமணம் அதிகம், நற்பலன்களும் அதிகம். நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.